பெண் தெய்வ வழிபாடு என்பது பழங்காலம் தொட்டே நமது நாட்டில் பரவலாக இருந்து வருகின்றது. அதிலும் குறிப்பாக சக்தி வழிபாடு பெரும்பாலான மக்களால் பின்பற்றப்படுகின்ற ஒரு தொன்மையான வழிபாட்டு முறையாகும். தற்காலத்தில் பலரும் விரும்பி வழிபடும் தெய்வமாக வராகியம்மன் திகழ்கிறார். இந்த வராகியம்மன் யார் என்பது குறித்தும் வராகியம்மன் குறித்த இன்னும் பல விடயங்களையும் இங்கு நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்து மத புராணங்களின்படி வராகியம்மன் என்பவர் அன்னை துர்காதேவியின் ஒரு அம்சமாவார். ஒரு சமயம் இரத்தபீஜன் என்கிற அரக்கனுடன் மகா துர்காதேவி போரிட்ட பொழுது தன்னிடமுள்ள மகா சக்தியை 7 பாகங்களாக பிரித்து 7 சப்த கன்னிகர்களை தோற்றுவித்து அவர்களை இரத்தபீஜனுடன் போர் செய்ய அனுப்பியதாக புராணங்கள் கூறுகின்றன. அதேபோன்று திருமால் வராக அவதாரம் எடுத்தபொழுது அவரின் துணை அவதார சக்தியாக லக்ஷ்மி தாயார் எடுத்த வடிவம்தான் வராகியம்மன் வடிவம் எனவும் கூறப்படுகின்றது. வராகியம்மன் காட்டுப்பன்றியின் தலையும் மனித பெண் உடலும் கொண்ட வடிவமான பெண் தெய்வமாவார். இந்த வராகியம்மன் என்பவர் கருப்பு நிற ஆடை அணிந்து சிம்மா வாகனத்தில் வீற்றிருப்பவராக சித்தரிக்கப்படுகிறார். இவருக்கு மொற்றும் 8 திருக்கரங்கள் உண்டு. அவற்றில் ஒரு கரத்தில் ஏற்களப்பை, ஒரு கையில் சூலம், ஒரு கையில் ஸ்ரீசக்கரம், ஒரு கையில் கதாயுதம், ஒரு கையில் சங்கு, ஒரு கையில் அங்குசம், மற்ற 2 கரங்களிலும் அபய மற்றும் வரத முத்திரைகளுடன் திகழ்கிறார். தாந்திரிக வழிபாட்டு முறைகளில் வராகியம்மன் முக்கிய தெய்வமாக வழிபடப்படுகிறார். வராகியம்மன் வழிபாடு என்பது மிக பழங்காலம் தொட்டே பாரத நாட்டில் இருந்து வருவதாக வரலாற்று ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. தமிழகத்தை ஆண்ட சோழ அரச பரம்பரையின் வெற்றி தெய்வமாக வராகியம்மன் வழிபடப்பட்டுள்ளார். ராஜராஜ சோழன் தான் கட்ட விரும்பிய பெருவுடையார் கோயிலுக்கான தகுந்த இடத்தை வாராகியம்மனே காட்டுப்பன்றி வடிவத்தில் வந்து காட்டியதாகவும் அதன்படியே அவ்விடத்தில் ராஜராஜ சோழன் பெருவுடையார் கோயிலை கட்டியதாகவும் அதற்கு காரணமாக இருந்த வராகியம்மனுக்கு கோயிலின் ஒரு பக்கத்தில் ராஜராஜ சோழன் தனி சன்னதி அமைத்துள்ளதாகவும் வரலாறு கூறுகின்றது. சப்த கன்னிகரில் 5வது தேவியாக இருப்பவர் ஸ்ரீ வராகியம்மன். தீயவற்றை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்தும் ஸ்ரீ வராகியம்மன் வழிபாடு செய்பவர்களுக்கு வேண்டிய அனைத்தையும் அம்பாள் அருள்வார். அப்படிப்பட்ட வராகியம்மனின் அருளை பெற்றுத்தரும் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை இங்கு நாம் தெரிந்து கொள்ளலாம். ஓம் வாம் வாராகி நம, ஓம் வ்ரூம் சாம் வாராகி கன்யகாயை நம எனும் வராகியம்மனுக்குரிய இந்த மந்திரத்தை தினந்தோறும் காலை மற்றும் மாலை வேளைகளில் தீபமேற்றி 108 முறை துதித்து வருபவர்களுக்கு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும், வறுமை ஒழியும், காரிய தடைகள் விலகும், எதிர்ப்புகள் நீங்கும், எதிர்மறை ஆற்றல்களின் தாக்கத்திலிருந்து நம்மை காக்கும் கவசமாக இந்த மந்திரம் செயல்படும். ஒரு சிலருக்கு அவர்கள் உறங்குகின்ற பொழுது வராகியம்மன் கனவில் தோன்றியிருப்பார்கள். இப்படி வராகியம்மனை கனவில் காண்பதால் கனவு காணும் நபருக்கு வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பல கஷ்டங்கள் இருப்பதாகவும் அந்த கஷ்டங்கள் அனைத்தும் மிக விரைவிலேயே தீரப்போகின்றது என்பதை அந்த கனவு குறிக்கிறதாக ஆன்மீக பெரியவர்களால் கூறப்படுகின்றது. மேலும் அவர்கள் தற்போது வாழ்கின்ற வாழ்க்கையிலிருந்து மேலான நிலைக்கு கூடிய விரைவில் வருவார்கள் எனவும் அந்த கனவு உணர்த்தக்கூடியதாக இருக்கக்கூடும் எனவும் பெரியவர்கள் கூறுகின்றனர். ஒவ்வொரு மாதமும் வருகின்ற வளர்பிறை மற்றும் தேய்பிறை பஞ்சமி திதிகள் வராகியம்மன் வழிபாட்டுக்குரிய சிறந்த நாட்களாக இருக்கின்றன. அத்தோடு புரட்டாசி மாதம் வருகின்ற நவராத்திரி நாட்களில் 5வது தினம் வராகியம்மனுக்குரிய தினமாக இருக்கின்றது. மேலும் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற அஷ்டமி, பௌர்ணமி திதிகளும் வராகியம்மன் வழிபாடு செய்வதற்குரிய சிறந்த தினங்களாக இருக்கின்றன. தமிழ்நாட்டில் வராகியம்மனுக்குரிய மிக பிரசித்தி பெற்ற கோவிலாக திகழ்வது தஞ்சை மாவட்டம் பெருவுடையார் கோயில் வளாகத்தில் தனி சன்னதியில் கோயில் கொண்டுள்ளார் வராகியம்மன். வராகியம்மனின் இந்த தனி சன்னதி தஞ்சையை ஆண்ட இராஜராஜ சோழ மன்னரால் கட்டப்பட்டது. இந்த வாராகியம்மனை வணங்குவோருக்கு வாழ்வில் சிக்கல்கள், தடைகள், தீராத பகைகள் தீரும். வாராகியம்மனை தொடர்ந்து வழிபட்டு வருவோர் பில்லி சூனிய பிரச்சனைகள் மற்றும் எதிரிகள் தொல்லையிலிருந்து விடுபடுவார்கள். விவசாயம் சம்பந்தமான தொழில்களில் லாபம் பெருக அருள் புரிபவர். வீடு, நிலம் சம்பந்தமான விஷயங்களில் நற்பலனை அருள்வார். ஞாயிற்றுக்கிழமை வாராகி அம்மனை வழிபட்டால் தீராத நோய்கள் தீரும். திங்கட்கிழமைகளில் வழிபட்டால் மனநல பாதிப்புகள் நீங்கும். செவ்வாய்க்கிழமைகளில் வழிபட்டால் வீடு, நிலம் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். புதன்கிழமை வழிபட்டால் கடன் தொல்லைகள் அகலும். வியாழக்கிழமை வழிபட்டால் குழந்தை பேறு கிடைக்கும். கல்வி செல்வம் பெருகும். வெள்ளிக்கிழமை வழிபட நினைத்த காரியம் நிறைவேறும். பஞ்சமி திதியன்று வாராகியம்மனை மனதார நினைத்து வழிபடுவது நல்ல பலனை தரும். பஞ்சமி தினத்தன்று தேங்காயை 2ஆக உடைத்து நெய்விளக்கேற்ற கேட்ட வரங்களை தருவாள் வாராகியம்மன். வாராகியம்மனுக்கு நைவேத்தியமாக பூமிக்கு அடியில் விளையும் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, உருளைக்கிழங்கு போன்றவற்றோடு பூண்டும் வெங்காயமும் சேர்ந்த நைவேத்தியம் இடம்பெற வேண்டும் என பூஜை முறையில் முக்கியமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. வாராகியம்மனுக்கு பூண்டு கலந்து தோல் நீக்கப்படாத உளுந்த வடை, நவதானிய அடை, மிளகு சேர்த்த வடை,
வெண்ணெய் நீக்காத தயிர் சாதம், நவதானிய ஆடை, தோசை இவை அனைத்தும் மிகவும் பிடிக்கும். நீங்க இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க.